நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எலெக்ஷன் ஓட்டெல்லாம் போட்டுட்டோம். இன்னும்னே 4ஆம் தேதி ரிசல்ட்டு. எனக்கு இப்போ தான் ஒரு சமீபத்தில ஒரு வாசகர் எழுந்த ஃபேஸ்புக்கில படித்தேன். அதாவது எல்லாரும் ஒரு கிரேஸு, ஒரு ஆர்வம் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. யாருக்கு வெற்றி அப்படின்றதுல. இருந்தாலும் இப்போ இருக்கிற யூத், அதாவது கல்லூரி மாணவிகள், கல்லூரி மாணவர்கள், சின்ன பசங்க எல்லாமே ஒரு கிரேஸ்ல ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரு? அந்த 3 எழுத்துக்காரர் தான் விஜய். ஆனா, எனக்கு அத ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கக்கூடிய நிலைமையில எல்லாரும் நிச்சயமா அவருக்கு ஆதரவு குடுக்கலாம். ஆனா, அதே நேரத்தில ரிசல்ட்டு வித்தியாசமா வருதுன்னு வைங்க. அதுக்காக இந்த இந்த பரீட்சையில ஃபெயில் ஆனவங்கலாம் ஒரு தவறான முடிவு எடுப்பாங்க பாருங்க. அந்த லெவலுக்கு போயிடுமோன்றத ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு எதிர்பார்த்த சீட்டு வரலன்னு வைங்களேன், பசங்களாம் ஆகட்டும் எல்லாம் மனசொடிஞ்சிருவாங்க. முடிவுக்கும் போயிடக்கூடாதுல்ல. வருத்தப்படுவாங்க. வருத்தப்படலாம், தப்பு இல்ல. ஆனா, முடிவுகள் பார்த்து நம்ம முடிவை வேற மாதிரியா மாத்திக்க கூடாது. அதுதான் நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். எதையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துங்க. இது மக்களாட்சி. யார் வேணுமானாலும் நிறைய பேர் நிற்கிறாங்க. அவங்களாம் ஜெயிப்பாங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு வாழ்த்துவோம். ஜெயிக்காதவங்களுக்கு நாம் அதை நினச்சி நாம் ஏன் நம்ம லைஃப்பில் ஏதாவது செஞ்சுக்கிறது? அதனால் யோசனை பண்ணுங்கள் நண்பர்களே. யாரும் தவறான முடிவுக்கு வந்துடாதீங்க. ஏன்னா அவ்வளோ வெறித்தனமாக இந்த பசங்களாம் நம்ம பார்த்தேன். நான் அப்படியே அவருடைய கொடியை பிடிச்சி இது பண்ணிக்கிறது, அழுவுறது, அவரை பார்த்து இதெல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் அதன் விளைவு அந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். அவர் முதல் தடவை இந்த எலெக்ஷனுக்கு வராரு. அது மக்களோட தீர்ப்பு, மகேசன் தீர்ப்புன்னாரு பேரறிஞர் அண்ணா. எனவே இதனை பற்றி அனைவரும் யோசித்து செயல்படுங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம். விழிப்பூட்டும் விஸ்வநாதன்.